வீட்டு அட்ரஸ் 4/14. உங்கள் அட்ரஸு 4/14. என் பேர் ஃபாத்திமா. பாத்திமா. அவ்வளோதான். அம்மா அப்பா? அப்பா பேர் நடராஜா, அம்மா பேர் அபிராமி. அவ்வளோதான். அவங்க இந்துக்களா? அவங்க இந்து. நீ எப்படி முஸ்லீமான? நான் இருந்த இடத்துல முஸ்லீமா ஆக்கிட்டாங்க. ஆகிட்டாங்களோ? நீ எங்கே இருந்த? நான் வந்து அன்னை மாதம்மாள் வந்துருந்தேன். அன்னை மாதம்மாள். அன்னை மாதம் அது எங்கடா இருக்கு? அது ஊட்டியில் இருக்கு. அங்கே எப்படி போன? அது முஸ்லீம் படிக்கிற ஸ்கூல். அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்களா? இருந்தப்போ சேர்த்துட்டாங்க. அதை அங்கே போய் மாறிட்டேன். அப்போ அவங்க இல்லையோ? அங்கே சேர்த்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் படிச்சுக்கிட்டு தான் அப்புறம் நிப்பாட்டு அவங்க படிக்க வச்சாங்க. படிக்க வச்சாங்க. வந்து நீ எப்படி இங்கே மிஸ்ஸிங் ஆகி வந்த? இல்லை நான் வந்தேன் அப்புறம் காசு இல்லை. இல்லைடா, நீ ஊட்டியில் இருந்த, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எப்படி வந்த அதை மட்டும் சொல்லு. ஊட்டிலேருந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வெளில அனுப்பிடுவாங்க. ஊட்டிலேருந்து வெளில அனுப்பிடலாம். ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்தேன். புரியல? ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்தேன். இல்லைடா, அங்கே ஏன் உன்னை தொந்தரவு பண்ணாங்களா? அங்கெல்லாம் இது கிடையாது. அப்புறம் ஏன் நீ அங்கேயே இருந்துருப்பாங்க? பணம் கட்டினா மட்டும் தான் இருக்க முடியும். பணம் கட்டினா தான் இருக்க முடியும். பணம் கட்டினா தான் இல்லை வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்களா? வெளியே போயிட்டு அவங்க சொல்கிறது அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம வந்துடுவோம் வெளில. ஓ, அவங்க அசிங்கப்படுத்துக்குன்னா நம்ம வெளியே வரணும்னு வந்துட்டேன். அவங்க பேசுவாங்க. படித்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கா? அப்போ நீ படித்ததுக்கு ஆவணங்கள் வேணும்னா? இல்லையே அதெல்லாம். இல்லைடா, நான் தப்பாக நினைக்காத. யாரும் தாயாரோ இல்லை அம்மா அப்பா இல்லாமல் யாரும் கூடயும் இருந்து, அதாவது யாருன்னா உறவினர்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ கைடன்ஸாக இருந்து அவங்க உன்னை வந்து சுமையாக வச்சு வெளியேற்றிருந்தால் அதை கூட நீ காரணம் சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்து ஆவணங்கள் ஒன்று இருந்தால் மீட்டு வாங்கி கொடுப்போம், காப்பாற்ற சேர்த்துருவோம் உங்களோட எதிர்காலத்துக்கு. அதெல்லாம் இல்லை அங்கிள். அதெல்லாம் எப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இறந்து போய் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வீடே கிடையாது. சரி, பரவாயில்ல. உன் தலையெடுத்து எப்படியோ மறுபடியும் படிக்க வச்சா படிப்பியா? படிக்க வச்சு 23 வயசு, ஒரு மெச்சூரிட்டி வேணும். என்ன செய்யலாம்? நாளைக்கு காலைல ஒரு நாள் டைம். நான் அவசரப்பட்டு 181 கூப்பிட்டு உன்னை காப்பாற்ற சேர்க்க ரெடி ஆகிட்டேன். இவங்க ஒன்று சொன்னாங்க, என் வீட்டில் நைட்டு வச்சுக்கிறேன் இருக்காங்க. வீட்டுக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சாப்பாடு நான் நைட்டு வேணுன்னா நான் கூட வாங்கி தரேன். யார் இருப்பா? கூட இருக்க சொல்லு. சரியாப்பா? இன்னைக்கு ஒரு நைட்டு நான் வரவன் என்னன்றதை உனக்கு தெளிவானது சொல்லு. உன்னை நான் காப்பாற்றுறேன். இப்போ நான் சேர்க்க முடியும். இரவு விட பகல் உனக்கு சேஃப்டி. சரியா? அதுக்காக சொல்கிறேன். என்னடா இங்கே நான் சொல்கிறத கவனிக்கிறியா? நான் வந்து என் பேர் ஸ்டாலின், சமூக ஆர்வலர். நீ என் பிள்ளை மாதிரி தான். சரியா? நான் அடுத்து உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தெரியாது. என் நம்பர் வேணால் நான் போகையில் அங்கேயே காப்பாற்றி சொல்லிட்டு வருவேன். கூப்பிடுவாங்க. ஆனால் உன இது நான் எத்தனையோ பேர் சேர்த்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? சரி, இன்றைக்கி ஒரு நாள் இரவு காலைல பார்ப்போம். நான் அப்புறமா வர்றேம்மா, பார்ப்போம். பாவம். நீ விசாரிம்மா, வேறு யாரும் இருக்காங்களான்னு கேட்டு சொல்ல. சங்கடப்பட்டிருக்கலாம். இருந்தால் நல்ல பிள்ளை. உடனே இது பண்ணி சேஃப்டியாக பண்ணிவிட்டு காலைல சொல்லுங்கள். காலைல பேசுவோம். சரியாப்பா? பாப்பா